நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் மலையக மக்கள் குடிப்பதற்கு சுத்தமான நீர் கூட இல்லாத நிலையில் வாழ்கின்றார்கள். பண்டாரவள குறுக்குடி தோட்ட மக்கள் கடந்த 30 வருட காலமாக குடிநீரின்றி அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். பண்டாரவளை குறுக்கடி தோட்டத்தில் 75 வீடுகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த தோட்டத்தில் வசிக்கும் மக்கள் தமது குடிநீர் தேவையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முன்னர் தண்ணீர் எடுத்து வைத்துவிட்டே பாடசாலைக்கு செல்லும் துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அம்மாணவர்களால் உரிய நேரத்தில் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறுக்குடி தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க. இந்த தண்ணி வசதியை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு முடிவும் வரல. நாங்கள் வேலை விட்டு வந்து தண்ணி தூக்கி எத்தனை மணிக்கு நாங்கள் வேலைக்கு போகிறது? வருஷமாக தண்ணி தூக்கிட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் தண்ணி தூக்குறோம். பகலைக்கு வெயில் நேரத்தில் எங்களுக்கு தண்ணி தூக்க இல்லாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி தூக்கிட்டு வரோம். நாங்கள் இவ்வளோ காலம் இந்த தோட்டத்துக்கு வந்துங்க சரியா 50 வருஷம் ஆக போகுது. தண்ணி பிரச்சனை சரியான பிரச்சனை. புள்ள குட்டி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி புள்ள காம்பராவுக்கு அனுப்பிட்டு உடுப்பு துணிமணி கழுவி எத்தனை மணி ஆகி நாங்கள் மலைக்கு சொன்னங்கி போனால் விரட்டுவாங்க. இந்த கிணறு சரியான அஸ்தமாக இருக்கு. அதை யாரும் துப்புரவு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாவு வீடு நடந்தாலும் கல்யாண வீடு நடந்தாலும் சரியான தண்ணி கஷ்டப்பட்டு கிணத்துல இழுத்து தான் நாங்கள் தேவையை செய்யணுமா இருக்கு. இது எங்களால் முடியுமா? தண்ணி பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்படுறோம். 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்து தான் இங்கே உடுப்பெல்லாம் துவைக்கணும். தண்ணி தூக்குறது அப்படித்தான். அடிப்படை பிரச்சனையான நீர் பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டுள்ள போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. விரைவில் தமது தாகத்தை தீர்க்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் பண்டாரவளை குறுக்குடி தோட்ட மக்கள்.